எனக்கு தெரிஞ்சு அவர் தான் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு. ஒரு அவரோட ட்ராக்ல அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. வடிவேல் சாரோட காமெடி நல்லா இருக்கு. அந்த லேடிஸ் கேரக்டர் வந்து கேட்டு பண்ணா ஆச்சி மாதிரி ஒரு கேரக்டர் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல தான் நல்லா கொஞ்சம் காமெடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு காமெடி இருக்கு. இந்த சார் எப்போதுமே வந்து காமெடி கிங் ஆக்சுவலா அவரு. சோ அது இந்த இதுலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெஃபினட்டா நெக்ஸ்ட் பார்ட்டுக்கும் ஒரு லீட் கொடுத்திருக்காங்க. படம் வந்து எல்லாத்திட்டே அதே சொல்றது. படம் பார்க்கலாம் ப்ரோ. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா லாக். பக்காவா இருக்கு. நல்லா இருக்குப்பா படம். படம் நல்லா இருக்கு. இன்னொரு 3 பாட்டு 4 பாட்டு எடுப்பாருங்க. நீங்க வேற பண்ணி வரா. வின்னர் படம் பார்க்கும்போது அதுல எந்த காமெடி மாதிரி இல்ல. நல்லா நல்லா இருக்குப்பா படம். படம் நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வடிவேல பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அதிகமா சிரிப்பு இருக்கு. நல்லா இருக்கு. மறுபடியும் இதே மாதிரி சுந்தர்சி காம்போல படம் வந்தா பாப்பீங்களா? பாப்போம். ஃபேமிலி பாக்குறமா படம்? ஃபேமிலி பார்க்கலாம். வின்னர் படம் பார்க்கும்போது அதுல எந்த காமெடி மாதிரி இல்ல. நல்லா சூப்பரா. சோ நெக்ஸ்ட் இதே மாதிரி காம்போ இப்படி லீட் பண்ணா வடிவேல சஸ்டெயின் ஆவாரா இல்ல ஹீரோ மாதிரி பண்ணா நல்லா இருக்குமா? அது தெரியல ப்ரோ. அது தெரியல ப்ரோ. லாஸ்ட் டைம் ஆடி லான்ச்ல பாக்கும்போது இப்படிதான் பேசிட்டாங்க. கேமியோ இருக்கு அந்த படத்துல. அது இருக்கு. நல்லா காமெடியாவே இருக்கு. நல்லா இருக்கு. சுந்தர்சி அண்ட் வடிவேல் காம்போ எந்த அளவுக்கு இருக்கு? நல்லா இருக்கு ஜி. வந்து ஃபேமிலியா வந்து நல்லா இருக்கு ப்ரோ. 100% பார்க்கலாம். என்ன ரொம்ப நாள் கழிச்சு சுந்தர்சியும் வடிவேலும் நல்லா இருக்கு. அந்த இது நல்லா இருக்கு. வைப் நல்லா இருக்கு. இதுல வந்து அவங்களோட காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஆக்சுவலி வடிவேல் சாரோட காமெடி நல்லா இருக்கு. அந்த லேடிஸ் கேரக்டர் வந்து கேட்டு பண்ணா ஆச்சி மாதிரி ஒரு கேரக்டர் நல்லா இருக்கு. சோ இதே மாதிரி காமெடி வந்து பார்க்கணும் பண்ணணும் அப்படின்னா பண்ணுவாரா வடிவேலு? இன்னொரு 3 பாட்டு 4 பாட்டு எடுப்பாருங்க. நீங்க வேற பண்ணி வரா. இன்னொரு சுந்தர்சி பத்தினா எல்லா பாட்டுமே அப்படிதான் பண்ணுவாரு. அவரு ஒரு பாட்டோட முடிக்க மாட்டாரு. 4 பாட்டு எடுத்தா முடிப்பாரு. அவரு அது வந்து அவர் எண்ணங்கள் அது. படம் எந்த அளவுக்கு உங்களை சிரிக்க வச்சிருக்கு? செகண்ட் ஹாஃப்ல தான் நல்லா கொஞ்சம் காமெடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஓரளவுக்கு காமெடி இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டரா செகண்ட் ஹாஃப் பெட்டரா? செகண்ட் ஹாஃப் தான் பெட்டர். என்னென்ன வடிவேல நல்லா இருக்கு? செகண்ட் ஹாஃப்ல வந்து தியேட்டர் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அது நல்லா இருக்கு. நல்லா காமெடியா இருக்கும். அதுக்கப்புறம் கீ எடுக்க போற அந்த வீட்டுல ஒரு அந்த சீன் உண்மையே செமையா இருக்கு ப்ரோ. டெஃபினட்டா ஒரு 15 வருஷம் கழிச்சு சாரோட வின்னருக்கு அப்புறம் உங்க 2 பேரோட காம்போ வடிவேல் சார் அண்ட் சுந்தர்சி சாரோடது. சுந்தர்சி சார் எப்போதுமே வந்து காமெடி கிங் ஆக்சுவலா அவரு. ஸோ அது இந்த இதுலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெஃபினட்டா நெக்ஸ்ட் பார்ட்டுக்கும் ஒரு லீட் கொடுத்திருக்காங்க. செம்ம ஹிட் தான் ஆக்சுவலா படம். சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் செம்மையான படம். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான். இதுல எந்த ஒரு சென்டிமெண்ட்டுக்கும் அதுக்கும் இடம் கிடையாது. வந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் படம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகலாம். அவ்வளவுதான். இந்த சம்மருக்கான படம், ஃபேமிலிக்கான படம். வடிவேல் சார் மிகப்பெரிய கம்பேக். இதுக்கு முன்னாடி ஒரு காமெடியா 2-3 படம் பண்ணியிருந்தாரு. பட் இதுதான் அவரோட மிகப்பெரிய கம்பேக்கா இருக்கும். திரும்பவும் காமெடி அவர் வந்து திரும்பவும் அந்த காமெடியை வந்து எதிர்பார்க்கறாங்க. அது எதிர்பார்த்ததை வந்து சுந்தர்சி நல்லாவே ஃபுல் பண்ணி நல்லாவே காமிச்சிருக்காரு. இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு தலைவரோட காமெடி இருக்கா? கண்டிப்பா அவர் வந்து திரும்பவும் இந்த படத்தை வச்சு இன்னும் கொஞ்சம் மீம்ஸ் கிரியேட் ஆகலாம். கண்டிப்பா அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதுதான் அந்த சுந்தர்சியோட போர்ஷன் அந்த அரண்மனை எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, சைலண்டா வருவாரு, என்ன பண்ணுவோம், அதோட போர்ஷன் அவர் கரெக்டா பண்ணிருக்காரு. அது கமர்ஷியல் பிலிம் நம்ம கதையை எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஒரு நார்மலான ஒரு பீப்புள் அடுத்து ஏதோ நடந்திருக்கு, அதே மாதிரி கதை டிராவல் ஆகுது. படம் வந்து எல்லாத்திட்டே அதே சொல்றது. படம் பார்க்கலாம் ப்ரோ. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா லாக். செகண்ட் ஹாஃப்ல நல்லா இருக்கும் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. யாரு அப்படியெல்லாம் யாருமே இப்ப கேட்டு பாருங்க, யாருமே எல்லாம் சொல்லவே மாட்டாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாக் ப்ரோ. காமெடி பண்றதுன்றது ரொம்ப லாக். நல்லாவே இல்லையா ஃபர்ஸ்ட் ஹாஃப்? நல்லாவே இல்லையானா கொஞ்சம் கடுப்பா இருக்கும் நமக்கு, ஒரு மாதிரி போகும். அது ஓகே. அப்படியே செகண்ட் ஹாஃப் ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்களா இல்லையா? செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், காமெடியா இருக்கும், கிளைமாக்ஸ்லாம் சூப்பரா இருக்கும். எந்த அளவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு சுந்தர்சியும் இவரும் ஜாயின் பண்ணிருக்காரு. சூப்பரா. எந்த அளவுக்கு இருக்கு? பக்காவா இருக்கு. பழைய விட இது நல்லா சூப்பரா இருக்கு படம். எந்த அளவுக்கு சிரிக்கிறீங்க? எந்த அளவுக்கு ஃபுல்லா சிரிப்பு தான் படம் ஃபுல்லா. கேமியோ இந்த மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு சார். அதே சுந்தர்சி படத்துல வர கிளாமர் இந்த படத்துல இருக்கா? இருக்கு. கண்டிப்பா இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் அத பார்க்கலாமா? எல்லாம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. பேய் படத்தை எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. இது காமெடியா இருக்கு, வந்து பார்க்கலாம். பேய் படத்தை ரிலேட்டட் பண்ணி இந்த படம் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல அப்படி எல்லாம் எதுவும் இல்ல. கேமியோ இருக்கு அந்த படத்துல? இருக்கு. கேங்கர்ஸ் 2 இருக்கும் அப்ப கண்டிப்பா. அத முடிச்சிட்டாங்க. வெளிநாட்டுல ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு போறாரு. ஓ அப்ப செகண்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட் காமிஸ்டர். ஓகே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 4.5. 5க்கு 4.5. சோ செகண்ட் பார்ட்டுக்கு லீட் கொடுத்துறாங்க நீங்களே சொல்லிட்டீங்க. கேமியோ ரோல் இருக்கு அந்த படத்துல? இருக்கு. அதான் பாருங்க கொஞ்சம் டெஃபினட்டா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் செமையா இருக்கு. ஆக்சுவலா 2-3 விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கவே இல்ல, அது அந்த மாதிரி இருக்கு. சோ கண்டிப்பா படம் பாருங்க, ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். யார் அதிகமா ஆக்டிங் சூப்பரா பண்ணிருக்காங்க?
எல்லாருமே ஆக்சுவலா சுந்தர் சாரோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி இதுல பார்க்கலாம். செமையா இருக்கு. அவர் ஆக்சுவலா ஒரு பெரிய ஹீரோஸ்க்கு இது கொடுக்குற ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாம் செமையா அவர் பண்ணிருக்காரு. அந்த காமெடி எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் வடிவேல் சார் நம்ம எல்லா படத்துலயும் பார்க்கலாம். சுந்தர் சி சாரை பத்தி சொல்லவே தவிர ஒரு காமெடி கிங், அவரு கமர்ஷியல் கிங். படம்னா இந்த மாதிரி இவர்கிட்ட வந்து கத்துக்க சொல்லுங்க. அவ்வளவுதான். கருத்து சொல்றாங்க, பட் அது தெளிவா சொல்ல வரல. அதுதான் வடிவேல் சாருக்கு இது வந்து கம்பேக் கம்பேக் தான். சூப்பர். மியூசிக் எந்த அளவுக்கு இருக்கு? மியூசிக்கு அதான் சொல்றேன் இல்லையா, நான் வந்து வடிவேல் சார் தான் மெயினாக நான் பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் இல்லை, எல்லாரும் வடிவேல் சாருக்கான கவுண்டரு சுந்தர் சி வடிவேல் எப்படி காம்போ இருக்கும் அதிலே தான் பார்த்துட்டு இருந்தோமே தவிர ஒரு ஐட்டம் சாங் இருக்கு, ஹீரோயினே பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. போர்ஷன் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அந்த தியேட்டரோட சீன் ஃபுல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு நீங்க பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்லாம் ஆஸ் யூசுவல் அரண்மனை பேட்டர்ன்லயே முடிச்சிட்டாங்களா? இல்ல அதர்மணி அதுல சேர்க்கவே முடியாது. அது வேற இது வேற. இல்ல பேட்டர்னா சொல்றாங்க. அதான் பேட்டர்னா சுந்தர்சியோட பேட்டர்ன் அப்படிதான் போகும். லைக் அந்த ஒரு சாங்னு வரும், எல்லாமே அப்படிதான் இருக்கு. இதுலயும் அதே திருவிழா எல்லாம் அதே மாதிரி திருவிழா இருக்கு அந்த படத்துல. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. கண்டிப்பா இருக்கு. யாரு வராங்க அது நான் எப்படி சொல்றது, நீங்க பாருங்க. இல்ல பெரிய சர்ப்ரைஸ்லாம் இருக்காது, ஆனா வருவா. பேய் படத்தை ரிலேட்டட் பண்ணி தான் இந்த படம். ஆமா, இது இன்னொரு வெர்ஷன் தானே. ஆக்சுவலா வந்து ஹாரர் காமெடி எல்லாமே பார்த்திருப்போம், அரண்மனை எல்லாமே. இது வந்து ஹேஸ் காமெடி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இப்போ உள்ள பசங்களை என்கேஜ் பண்ற மாதிரி இருக்கு சில விஷயங்கள். அது லேக்ன்றது கண்டிப்பா இருக்கும். கமர்ஷியல் மூவில அது நம்ம எதிர்பார்க்க முடியாதுல. காமெடின்னு வரணுமா, கான்செப்ட்னு போனா வந்து கான்செப்ட் உள்ளே போனா வந்து நம்ம பாலா சார் படம் அப்படிலாம் தான் போக முடியும். இது கமர்ஷியல், சுந்தர் சி அவரு கமர்ஷியலான அவரு. அதுக்காக நான் தப்பா சொல்ல, சூப்பரான நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அவ்வளவு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நான் எனக்கு தெரிஞ்சு அவரு தான் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்காரு. அவரோட ட்ராக்ல அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு. யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, ஹிட் மேல ஹிட் அப்படியே கொடுத்துட்டே இருக்காரு. கண்டிப்பா இருக்கு. ஒரு சாங் மட்டும் தான் இருக்கு. அதாவது ஹீரோயின் பொசிஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், ட்ரெஸ்ஸிங்ஸ்லயே உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த ஒரு சாங் நல்லா டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்காங்க. ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அரண்மனை மாதிரி இந்த பேட்டர்ன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்களே. இல்ல அப்படி இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கா, செகண்ட் ஆஃப் இல்ல ஒரு லேக் இல்லாம தான் போகுது, ஜாலியா போகுது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.